ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம ரயில்வேயோடைய டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இவங்க இந்த மாதிரி டீச்சர்ஸை ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய லாஸ்ட் டேட்டை இப்போதைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க தொடர்ந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன அப்படின்றது தெரியும். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்க ஒரு விஷயம் தாங்க இது. சரிங்களா? இப்போ என்ன அப்படின்ற பாருங்கள், இங்கே தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் டேட் முன்னாடி 6ஆம் தேதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருக்காங்க. பட் இப்போது அப்ளை பண்ணுற டேட்டே 16ஆம் தேதி வரைக்குமே அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது அப்ளிகேஷனை அப்லோட் பண்ண மறந்துட்டோம், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்க மறந்துட்டோம் அப்படின்னா கூட கொடுத்துருந்துருக்கலாம். இது திருப்பி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டீட்டெயில்ஸ் என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் தாங்க இங்கே பண்ணுறாங்க. ஸோ லிட்ரலாக என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, டீச்சருக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் இல்லையா, கவர்மெண்ட் டீச்சருக்கு தான் சேலரியோடு வரும், பென்ஷனோடு வரும். ஸோ 753 போஸ்ட்டுங்க அலாட் ஆகிருக்கு, கவர்மெண்ட் ஜாபு. என்ன பிஜிடி, டிஜிடி, பிஆர்டி, அதுக்கப்புறம் ஜூனியர் ஸ்கூல் டீச்சர்ஸ், இன்னும் சொல்லப்போனால் மியூசிக் டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே இதுக்குங்க ரோலுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க, டீட்டெயில்டாக இங்கே இருக்குது. இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுமே எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? டிஸ்டன்ட் விஷன் இருக்கணும், நியர் விஷன் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எந்த மாதிரி இங்கே அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். 18 வயசுலேருந்து 33 வயசு வரைக்குமே அலாட் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 33, 35, 36, 38, 43, 48 வயசு வரைக்குமே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக 5 வருஷம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன். சரிங்களா? ஓபிசி அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு 33, 35, 36, 38, 43, 48 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே 3 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்குள்ளேயுமே உங்களுக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. சரிங்களா? ஓபிசி கேட்டகரியிலையுமே உங்களுக்கு 6 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியிலையுமே உங்களுக்கு 8 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க, எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வர்றீங்கன்னா 8 வருஷம் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. ஓகேங்களா? பிடபிள்யூடி அப்படின்றவங்களுக்கு கேட்டகரியில் வரவங்களுக்கு யூஆர் அண்ட் இடபிள்யூஎஸில் 10 வருஷம் ரிலாக்ஸேஷன், பிடபிள்யூடி ஓபிசியில் 13 வருஷம் ரிலாக்ஸேஷனுங்க. சரிங்களா? ஸோ எஸ்சி அண்ட் எஸ்டி திருப்பி பிடபிள்யூடி அப்படின்னு வர்றீங்களா 15 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். சரிங்களா? இது தான் டீட்டெயில்டாக அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 500 நீங்கள் பே பண்ணி ஆகணும். இல்லைப்பா நான் ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டு, நான் எக்ஸ் சர்வீஸ் மேனு, நான் டிரான்ஸ்ஜெண்டர், எஸ்சி எஸ்டி மைனாரிட்டிக்குள்ளே வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ 250 ருபீஸ் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் மூலியமாக தாங்க எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். நீங்கள் ஆன்லைன் மோடு தான், வேறு ஆஃப்லைன் மோடெல்லாம் கிடையாது. அதுக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். டீட்டெயிலாக என்னென்ன போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றதுமே நான் இங்கே ஷேர் பண்ணோம். இங்கே பாருங்கள், டெஸ்ட்டு எப்படி கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றது பார்த்தோன்னா, ப்ரொஃபஷ்னல் எபிலிட்டி இருக்கும். அதில் ஒரு 50 மார்க்கு கொஷின் கேட்பாங்க. 50 மார்க் அலாட் ஆகிருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 15 மார்க்கு 15 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்க்கு 15 மார்க்கு 15 கொஸ்டின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ்க்கு 10 மார்க்கு 10 கொஸ்டின், ஜென்ரல் சயின்ஸ்க்கு 10 மார்க்கு 10 கொஸ்டின். ஸோ டோட்டலாக 100 மார்க் அலாட் ஆகிருக்குங்க. சரிங்களா? நம்பர் சிஸ்டம்லலாம் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே சிலபஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்குது இந்த சிலபஸ். நம்பர் சிஸ்டமு, போர்ட் மேத்ஸு, டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷனு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், இதெல்லாமே நம்ம 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, அதுதாங்க இங்கே மேக்ஸ் சிலபஸாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் அனாலஜிஸ், ஆல்ஃபபெட்டிக்கல், நம்பர் சீரீஸு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மினிமம் பர்சன்டேஜ் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது யூஆர் கேட்டகரியில் 40% எடுத்தால் போதுங்க. இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 40%, ஓபிஎஸ்சி கேட்டகரியில் 30%, எஸ்சி கேட்டகரியில் 30, எஸ்டி கேட்டகரியில் 25% எடுத்தால்
போதும் நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் வந்து செலக்ட் ஆயிடலாம் ஈஸியாக. இதில் வந்து டிரான்ஸ்லேட்டர் ஒரு வேலையும் இருக்குங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் லிங்க் இங்கே கொடுத்துட்றேன். இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கே எங்கே இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்குமே நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி போனோன்னா இங்கே மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் மாதிரி இருக்குது. இங்கே நம்ம கிளிக் பண்ணாலுமே இங்கேவே மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்குமே அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்கங்க. அதை போய் நீங்கள் டெஃபினட்டாக கொடுத்து பார்த்துட்டு கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது வந்து கான்ஸ்டபிள் ரோலுக்கான ஒரு வேக்கன்சி அவங்க கொடுத்துருந்த ரோலு. சரிங்களா? மற்றபடி இது தாங்க அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்க ஒரு நோட்டிஃபிகேஷன். அப்ளை பண்ணுங்கள். ரீட் பண்ணிவிட்டு ஃப்ளெட்ஜ்டாக அதை ரீட் பண்ணாமல் நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக என்ன இதுன்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ.